நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து வீட்டுக்கு வர போறாங்க. என்னடா இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த இவ்வளோ சோகமாக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு குட்டி பிரச்சனை இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பையன் இருந்தா உண்மை எதுவுமே சொல்லலைங்க. அவன் உண்மையை சொல்லியிருந்தா நல்லா இருந்துக்கும். அவன் இருந்தா நானே தான் இதை பண்ணேன், என்னோட சுயநலத்துக்காக தான் பண்ணேன். இவங்க வந்து இந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய தலைக்கட்டாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வயிறு இருந்துச்சு. இவங்க எப்படி இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால சிலையை நான் திருடினேன். அந்த சமயத்தில் இவங்க மேலே பழி விழுன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். திடீர்னு அங்கே எங்கள் ஊருக்காரர் 2 பேர் வந்துட்டாங்க. எனக்கு வேறு வழி தெரியல. அங்கே இருந்த காரில் திடீர்னு இந்த சிலையை எடுத்து வச்சேன். அது போயிட்டு மல்லி பேக்கில் விழுந்துட்டு இருக்கு. காரை வந்து பார்த்தா காரை காணுங்க. லாஸ்ட்டில் எல்லாம் விசாரிச்சு பார்த்தா இங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வச்சு அடுத்த நாளே எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. எல்லாம் கை மீறி போயாச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டே விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். இதெல்லாம் கேட்டதும் எதுவுமே நம்புற மாதிரியும் இல்லை. சரி, அப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகாத ஒரு பக்கம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இதோட லிமிட் பண்ணிடுறாரு. உடனே அங்கேருந்து நம்ம மல்லியை கூட்டின்னு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு, போகலாமா மல்லின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கொஞ்ச நேரம் இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சைலண்டாக ஒரே தலை உட்காந்து இருக்காங்க. என்னாச்சு மல்லி, வா போகலான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம அன்னபூர்ணியும் கூப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் அன்னபூர்ணி எங்கே கூப்பிட்றான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியே ஆட்டோ இருக்குது, வா போகலான்னு சொல்லிட்டு. ஏன் அத்தை, அதான் கார் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாப்பிள்ள, கஷ்டப்படும் போது வராத சொந்தமும் சந்தோஷத்தில் இருக்கிற போது வர சொந்தமும் என்றைக்குமே நிலைக்காது. அதனால் நாங்கள் இதுதான் எங்களோட நிரந்தரம். அதனால் நிரந்தரத்திலே நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் முன்னாடி போங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. மூஞ்சில் அப்படியே சும்மா ஓடல ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு மனசு கஷ்டமாயிருது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளை டைரெக்டாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பண்ணுறது, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நொந்துருக்காங்க. நொந்தாமலாம் யாரும் பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தி ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த வார்த்தையெல்லாம் அவங்க வாயிலேருந்து வந்துச்சு. நம்ம அன்னபூர்ணி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டு அங்கங்கே போயிட்டு அவங்க காலில் விழுந்து தான் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சாங்க. ஆனால் விஜய் டிம் 2% கூட வேலை செய்யலை. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட டார்கெட், அவரோட கோல் எல்லாம் வேறு. அந்த கோல் வந்து இப்போ அச்சீவ்மெண்ட் ஆகலன்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணார். மனுஷங்களை பற்றி அவர் கவலை இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் காசு காசு காசுன்ற மாதிரி பண பைத்தியம் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் யோசிக்க தோணும். என்ன தான் அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையோட லைஃபோட அது முக்கியமான ஒரு இதாக இருந்தாலும் அதுக்குன்னு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எதனா ஒன்றுன்ற போது அதை விட்டுட்டு போகிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லலாங்க. சரி, இந்த மாதிரி மல்லியும் என்னடா அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியும் கண்டிப்பாக அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி ஓகே சொல்லலாம், மல்லி இருக்கிறதே வேஸ்ட்டு. மல்லியை நானே ஓடி போய் தவட மேலே 4 போட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு நான் ஒரு பக்கம் காண்டில் இருக்கேன். என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இந்த பூமி தாய் மாதிரி தாங்க மல்லியும் இருக்காங்க. எப்படிடா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பூமி தாய் மேலே நம்ம மிதிக்கிறோம், ஒரு பக்கம் காரி தொப்புறோம், அந்த இடத்துல குழி நோண்டுறோம், போர் போடுறோம், பூமி அப்படியே பொழக்கிறோம், என்னென்னவோ பண்ணுறோம். ஆனால் அந்த பூமி தாய் நம்மளுக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணுது, நம்மளை தாங்கினே தான் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் பண்ணுடா உண்டு, ஆனால் நான் சும்மா தான் இருப்பேன், என்றைக்குமே நான் தூக்கி போட்டு போயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாய் தாங்குற மாதிரி பூமி தாய் நம்மளை தாங்குதில்லை. அந்த மாதிரி தான் நம்ம மல்லியோட மனசும். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் என்ன ஆட் பண்ணுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எங்களுக்கு எனக்கு இன்னும் உங்களை பிடிக்கும், அதனால் உங்களை என்ன பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பூமி இருக்காங்க. அது நினைக்கும் போது நம்ம மல்லியை ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் ட்விஸ்ட்டு புதுசாக வந்துன்னு இருக்குன்னா அடுத்த சமயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து கண்ணீர் மல்க அழுந்துட்டு போயினே இருக்காரு. என்னடா இந்த அளவுக்கு நம்ம கேவலமாக போயிட்டோம்ல அப்படின்ற மாதிரி கண்ணீர் மல்க அழுறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம விஜய் அழகு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அழுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க பண்ணுறது, நடந்துச்சு, அதை பற்றி நம்ம யோசிச்சு நோ யூஸ். அடுத்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அதனால நம்ம அடுத்தடுத்து என்ன யோசிக்கணும்னு சொல்லிட்டு நாம தான் திங்க் பண்ண போயினே இருக்கணும். அதை விட்டு நடந்ததே வச்சு நம்ம யோசிச்சுருந்தாலும் ஒன்றும் இந்த சமயத்தில் நடக்க போகிறது இல்லைங்க. அதனால் அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இந்த பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம யோசிச்சாகணும். இப்போ வந்து நம்ம விஜய் கனடா போவாரா போக மாட்டாரா, கனடா போகிற பயணம் நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற கேள்விக்குறியில் தான் போயின்னு இருக்குது. இதுக்கு மத்தியில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய போகுது. கனடா போவாரா போக மாட்டாரா, ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் என்னென்று பார்த்தா தான் தெரிய போகுது. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.